ஹே காய்ஸ், கத்தம் இதுவே ஆரம்பம். ஸோ இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் டு திருவண்ணாமலை. ஸோ நாங்கள் இருக்கிற வில்லேஜ்லேருந்து திருவண்ணாமலைக்கு we are going to travel. நாங்கள் எதுக்கு ட்ராவல் பண்ணுறோம், எல்லாம் பண்ண போகிறோம் திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு இந்த விலாகில் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் and enjoy with us. Bye. Come, let's go. Hi guys. அங்கே போகலாம். திருவண்ணாமலை ஃப்ளைட்டில் போகிற மாதிரி காமிக்கிறேன். என்ன நெத்தியில் வைக்க பொட்டு வந்து விஜய் பொட்டு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லையா? கருப்பு கலரில் ஒரு பொட்டு ஏதோ வச்சுதான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஒரு பொட்டு கூட வைக்க முடியாது அவனால். என்ன இதான டைம் வந்து 3:30 நினைக்கிறேன். சுத்தரிக்கும் வெயில் காய்ஸ். ஆமாம், ஒரு வாரமாக ஏமாத்திக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கான யூஸ்வல் இதுதான். இன்னும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாறைகள் அதிகமாக இருக்கிற இடம்னால உங்களுக்கு வந்து ரெண்டு சைட்லேயுமே மேலேருந்து வர்றது வர கீழே போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக பாறைகள் உள்ள இடம். ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் இருக்கும். ட்ரை லேண்ட் வேறு, நல்லா தெரியுது. ஸோ மரங்கள் நிறையா வளருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி மரம் இருக்கிறதுனால தான் இந்த அழகு. சுட்டரிக்கும் வெயில என்ன எடுத்துக்கொண்டிருக்கிறாய்? புலாகு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கேன். ஜாலி நான் தான் எடுக்கிறேன். உனக்கு வந்து நான் வண்டி ஓட்டுறதுக்கு கொடுத்துட்டு நான் உட்காந்துருக்கேன். நான் அனைமா ஏமா வண்டி ஓட்டிருக்கணும். சரிப்பா, உனக்கு ஒரு டைவர்ஷனாக இருக்கட்டும் சொல்லி ஓட்ட சொன்னா ஜாலியாக உட்காந்துருக்கலாம். இதோ நான் நம்ம பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்துருக்க மாதிரி, நீ எக்கனாமியில் உட்காந்துருக்க மாதிரி சொல்கிறேன். இதை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த இடத்துல தான் என்னோட கார் லாஸ்ட்டாக பிரேக் டவுன் ஆச்சு. அதோட அது போச்சு பாவம். ஆனால் இப்போ நல்லா இருக்கு. இப்போ அது திருப்பி ரிவைவ் பண்ணியிருக்காங்க. இக்னிஸ் மை ஃபேவரட் கார் ஆல்சோ. நான் தான் இருக்கிறதுல அவனை விட அதிகமாக ஓட்டினது அவங்க காரை. ஸோ இந்த இடத்துல தான் அது வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அவன் காரு இது வந்து எங்கள் அப்பா காரு. எனக்கும் தனி காரே இல்லை. சரி, அதை நான் தான் சம்பாரிச்சு வாங்கணும். இளநீ இல்லடா, வாட்டர் மெலன்டா. அது வந்து திருஷ்டிக்கு ஒரு இளநீ திருஷ்டிக்கு வச்சிருக்கானா? எந்த ஒரு இளநீ திருஷ்டிக்கு வச்சிருக்கானுங்க? நீனா இஷ்டத்துக்கு சொல்லு. ஸோ காய்ஸ், உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெயிலை பற்றி கேட்டீங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக இப்போது இதுக்கு முன்னாடி போனோம் திருவண்ணாமலைக்கு, டிவிக்கு அன்னதானம் அந்த செலிப்ரேஷனுக்கு போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம மீனாட்சி வரை கூப்பிட்டு போகணும்டா. ஐயோ, வேக்சினேஷன் போடவே இல்லை கைஸ், என்னோட ஒன் ஆஃப் த ரெஸ்கியூ டாக்கு. ஸோ அவளை கூப்பிட்டு வரணும். இப்போ கூப்பிட்டு வந்துருக்கலான்னு பார்த்தா பின்னாடி வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஸோ அதனால தான் யாருமே கூப்பிட்டு வரல. கூப்பிட்டு வந்து போட்டுடலாம். திருப்பி ஒரு நாள் நெக்ஸ்ட் மந்த் வருவோம். அந்த பாட்டில் முடிச்சுனா அடுத்து வாங்க வருவோம். அப்போ போட்டுடலாம். அப்போ பிளான் பண்ணி லகேஜை பார்ப்போம். இது மனநலம் பாதிக்கும். சாப்பிட்டீங்களா? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? வீடு 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 எங்க? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க ரோட்ல? வீடே கிடையாதா? ஃபேமிலி, உங்களோட பசங்க குடும்பம்? நான் சாமி கோயிலுக்கு நடக்கிறேங்க. கோயிலுக்கு நடக்கிறீங்களா? வீடு இருக்குல்ல உங்களுக்கு? நான் நடக்கிற வேலை இருக்குமா? நைட்டுலாம் எங்க தங்குவீங்க? சரி, இது காப்பகத்துக்கு இது இருக்கு தங்குற இடம். அங்க போன தங்குவீங்களா? சொன்னா அங்க எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க உங்களை மாதிரியே. சாப்பாடு எல்லாமே போடுவாங்க. இல்ல, அந்த மாதிரி ஒரு வீட்டுல தங்கிட்டீங்கன்னா நீங்க ஜாலியா இருக்கலாம்ல, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு. சரி சரி. செங்கசூளை இப்படிலாம் ரோட்ல வரக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். ஆமாம், ஆவலூர் பெட் அந்த ஊரெல்லாம் தாண்டி நடுவில் ஒருத்தங்க அப்படியே ரோட்ல அப்படியே ஜாம்பி ட்ரக் மாதிரி நம்ம ஊர்லயும் ஒருத்தன் பார்த்து தான், ஓ நம்ம ஊர்லயும் வந்துருச்சா அப்படின்னு யோசிச்சு போயிட்டு கேட்டேன் என்ன யாருன்னு. அவங்க
பார்க்கும்போது ஏதோ போதையில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. காப்பகத்தில் தான் சேர்க்குறோம், போய் சேர்ந்துக்கோங்க. சம் இன்ஃப்ளூயன்ஸ். நோ கண்டிப்பாக நம்ம பேச முடியல. அவனால பாவமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே இப்போ குடிக்க ஆரம்பிச்சாச்சு போல இருக்கு. தெரியல மாதிரி தெரியல. இது வேற ஏதோ புதுசா அது கையில் கவராக வச்சுருக்காங்க. சம்திங் எல்ஸ். ஸோ அந்த போதை பொருள்லாம் ஒழிஞ்சாதான் நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பா இது நல்லா இருக்குன்னு இதில் நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. போதைப் பொருளோட பிரச்சனையே எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபன்னாக இருக்கும், ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படிலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கே தெரியாது. அதுதான் பிரச்சனை. இப்போ நான் வந்து 24 ஹவர்ஸில் போதையில் யாராலையுமே இருக்க முடியாது. அப்போ நீ எப்படியும் ரியல் லைஃப்க்கு வந்து தான் ஆகணும். ரியல் லைஃப்க்கு வந்த உடனே உனக்கு அந்த லைஃப் பிடிக்காம போயிடும். ஸோ போதையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். நான் ஸ்பெஷல், நான் 4 அடிப்பேன், நான் 5 அடிப்பேன், நான் அது எவ்வளோவும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவென்ச்சுவலி அது வந்து ஒன்று காலி பண்ணி ஆகும். பண்ண முடியாது, பார்த்துக்கணும், அவ்வளோதான். அது மொத்தமாக கவர்மெண்ட் வந்து இதை வந்து லைட் ஆர்டர் எடுக்காமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இருக்க புது கவர்மெண்ட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். நம்ம கொண்டு போய் வீட்டுக்குள்ளே மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒன்றும் அர்த்தம் இல்லையே. யாருக்குமே நல்லது இல்லை. சின்ன பையன் பெரிய ஆள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கெடுதி அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஹியூமனால அது முடியாது. ரிக்ரியேஷன் ஆரம்பிக்கிறது தான் அங்கே கொண்டு போய் விடுது. ஆமாம், இப்போ ரிக்ரியேஷன்னா அப்போ விளையாடுறது, எங்கேயும் டிராவல் பண்ணுறது, இதெல்லாம் ரெக்ரியேஷன் கிடையாதா? அப்போ அதெல்லாம் விடாமல் சொல்லி இதை போய் ரெக்ரியேஷன் சொல்லி வீக்கெண்ட் பார்ட்டிஸ். ஆமாம், இப்போ அந்த பார்ட்டினால எவ்வளோ ப்ராப்ளம் வருது பாருங்க. இவ்வளோ தூரம் நம்ம ப்ரெஷர் அதிகமாக சொல்கிறது. பியர் ப்ரெஷருங்கிறது மேட்டரே தப்பு. அவன் போய் சாவறான், நீ போய் சாவறியா? தனி வீடியோ போடுவோம். இப்போ பேசி முடிச்சிடாது எல்லாத்தையும். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம திருவண்ணாமலை போகலாம். பாருங்க, ஏன்னா நாங்கள் வந்து பாட்டில்ஸ் வாங்கியிருந்தோம். உங்களுக்குலாம் ஞாபகம் வந்திருக்கும், பிஸ்னஸ்க்கு பட்டர் மில்க். இதோ பாருங்க பின்னாடி இருக்குது. இது வந்து அந்த ஷேப் சரியில்லை. ஸோ அதை வந்து நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அதுதான். செகண்ட் ஒர்க் சாப்பிட்ணும். ஏன்னா காத்தாலேருந்து நான் சாப்பிடல, நீயும் சாப்பிடல. ஒரே ஒரு காஃபியோட போயிட்டுருக்கு. இப்போ வந்து மத்தியானம் ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஓரோ உஷா யூஷுவல் ஸ்பாட்டில் சாப்பிட்லாமா, இல்லாட்டி ஒரு ஆந்திரா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு, அங்கே சாப்பிட்லாமா? ஆரோ உஷா இன்னைக்கு பயங்கர பசி. அந்த ஆந்திரா ரெஸ்டாரண்ட் நீ ட்ரையே பண்ணல. நான் ஒரு வாட்டி சாப்பிட்டுருக்கேன், சூப்பராக இருந்தது. இன்னொரு நாள் போகலாம் அங்கே. ஆந்திராவுக்கு மத்தியானம் மீல்ஸ்க்கு போகணும். ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சாங்க. நம்மளுக்கு நான் கேட்ட மாதிரி எனக்கு ஜூஸ்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயே ஆகணும். பேமா கிடையாது, பேர் மறந்து போயிடுச்சு எனக்கு. அப்புறமா அது ரொம்ப திருவண்ணாமலை ஆந்திரா ரெஸ்டாரண்ட் போட்டாலே வந்துடும் கூகுளில். அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் இது. சரி, அது ஒரு நாளைக்கு போகலாம். சரியா? ஸோ நான் வந்து பேன் கேக் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரு கிரேவிங் இருக்குது. ஸோ அதனால அந்த ஃப்ரூட் சாலட் வித் பேன் கேக், அதாவது ஒன்றும் இல்லை, கோதுமை தோசை தான். கோதுமை தோசையில் தயிரும் தேனும் கொடுப்பாங்க, நடுவில் ஃபுல்லாக பழங்கள் கொடுப்பாங்க. ரொம்ப வியர்டாக இருக்கும் கேட்கறதுக்கு. பட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டெசர்ட் ப்ளஸ் மெயின் கோர்ஸ் மாதிரி ஒரு மாதிரி நல்லா செமையாக இருந்துச்சு. ஸோ அதுதான் சாப்பிட்ணுன்னு நான் போகிறேன். நானும் அங்கே போய் இப்போ என்னோட மெனு ஹம்மஸ்லாம் அங்கே காணாமல் போச்சு. இல்லை, அங்கே வந்து அந்த செஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் போயிட்டாங்க, லீவ்ல இருக்காங்க. வருவாங்க, ஜூலைல வருவாங்களாம், ஆகஸ்ட்ல. இப்போ இருக்காங்களான்னு தெரியல. இங்கே இப்போ இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கு, என்ன இருக்கோ அதை சாப்பிடலாம். கார்லிக் பிரெட் ரொம்ப நல்லா இருக்கும், வேணா அது கூட சாப்பிடலாம். பட் வேண்டாம், அதான் ஒரு டிஷ்ஷாவே இருக்கணும். வீட்டில் வர நிறைய பேபி ஆண்டி சமைச்சு வச்சிருக்காங்க ஹெல்தி ஃபுட்டு. ஃபுட்டெல்லாம் அது போய் காலி பண்ணணும், அது வேற இருக்கு. ஸோ அதனால இங்கே ஃபுல்லாக சாப்பிட்டுறேன் ஃபுல்லாக இங்கே வயிறு ஃபுல்லாக. அப்புறம் நைட்டு தான் சாப்பிட போறோம். ஏன்னா தூங்குறது 5 மணி 6 மணி காலையில. அதனால கொஞ்சம் 9-10 மணிக்கா சாப்பிட்டுக்கலாம். மாத்தணும், அடுத்த மாசத்துல இருந்து மாத்திடுவோம். ஒர்க் அவுட்ல ஆரம்பிக்கணும் அடுத்த மாசத்துல இருந்து. அப்போ தானா மாறிடும். 6ஆம் மாசத்துல கண்டிப்பா மாத்தி. உடல் உழைப்பு இருந்தாலே தானா மாறிடும். இப்போ ஒன்றும் சும்மா இல்ல, வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். தப்பு கிடையாது. நான் சொல்றது எக்ஸசைஸ், தூங்குறதுக்கு சொல்றேன். அதனால எக்ஸசைஸ் நல்லா பண்ணாலே தூக்கம் வந்துடும். தூங்கிடுவோம், அப்புறம் படுத்தா தூங்கிடுவோம். நான் தூங்க மாட்டேன். தூங்கி ஆகணும், அப்பதான் நல்லது. அப்பதான் அந்த மலைக்கு மேல போக முடியும். ஐயோ ஆமா, பருவதமலை போறோம் நாங்க. வெதர் வேற சூப்பரா மாறிட்டு இருக்கு கைஸ். வெயில் குறைஞ்சு அப்படியே அழகா சூப்பரா. ரொம்ப பின்னாடி போயிட்டோம். 2222 பெட்ரோல். ஸோ பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி பருவதமலை போகணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஆல்ரெடி ரொம்ப நாள் முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அது கூடிய சீக்கிரம் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். Welcome to Tirunnamalai guys. Continue straight.
இந்த ட்ரேட்மார்க் அந்த மவுண்டன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற இந்த போர்டு தான் அங்க ஹைலைட்டே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த ஏரியாவே. இது மழைலாம் பெஞ்சதுன்னா வேற லெவல்ல இருக்கும் அந்த மவுண்டன்ஸ் பார்க்கிறதுக்கு. பெஞ்சாலும் பெய்யும். வெல்கம் டு திருவண்ணாமலை. அண்ட் நாங்க வீட்ல இருந்து இங்க வர வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கும்? ஒரு 65 70. ஒரு இளநீ கடை இல்ல இந்த சம்மர்ல. ஒரே இளநீ திருச்சி தொங்க விட்டுருந்தாங்க ஒரு கடையில. மனசாட்சியில யாருமே இளநீ குடிக்க மாட்டாங்க போல இங்கெல்லாம். ஃபுல்லா இந்த சுகர் கேன் ஜூஸ் இதெல்லாம் வியாதியை கொண்டு வரமோ அதான் வச்சிருக்காங்க. இளநீ ஹைபிரிட் வாட்டர்மெலன். இளநியே இல்ல கைஸ், வாங்க போலாம். நம்மளோட கடை வரப்போகுது ஆக்சுவலி. இப்போ அந்த கடையில தான் நம்ம இப்போ பாட்டில்ஸ் மாற்ற போறோம். 6 minutes away. திருவண்ணாமலை போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது பேர் என்ன ரயில்வே ட்ராக்கும் வரும், க்யூட்டா இருக்கும். இது கூட ஒரு அடையாளம், சிட்டி வரப்போகுது அப்படின்னு. வந்துருச்சு. வந்துருச்சு. கிரிவல பாதை இதுதான் கைஸ், கிரிவல பாதை. இது ஃபுல்லா குப்பை மேடு, ஃபுல்லாவே குப்பையா கொட்டி வச்சிருப்பாங்க. இது என்னது கவர்மெண்டோட இடம் நினைக்கிறேன். ஃபுல்லா குப்பைகள் இருக்கு. இது உரத்துக்கு எடுத்துட்டு போவாங்க கொஞ்சம். மத்தபடி ரீசைக்ளிங்லாம் எடுத்து போவாங்க கொஞ்சம் நேரம். ரீசைக்ளிங்லாம் பண்ணா இது நல்ல இடம். இது ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கல்லறை மாதிரி இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த ரோடு ஃபுல்லா குப்பை தான் கொட்டி கிடக்கும். பாருங்களேன், ஃபுல்லா குப்பை. அப்படியே ஒரு சென்னை ஃபீல் வருது உள்ள வந்தாலே எனக்கு ஜாலியா. மேல கிளவுட்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு, இருண்டு போய் மழை வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மலை எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. இந்த வியூ செமையா இருக்கும் இந்த இடத்துல. ஆக்சுவலி சைத்தன்யா ஹோட்டல் நல்ல. ஆமா, இப்பவே ஏறி போயிடலாம் போல மேல. மலை மேல அவ்வளவு கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. போக தள்ளி போயிட்டு அதான் போக தள்ளி. இந்த ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூலுக்கு நல்ல ஒரு மலை அடிவாரத்திலே இருக்கிற ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க போல, ஜாலியா. ஓகே, இப்போ நம்ம யூ-டர்ன் போட்டுடலாம். நல்லா இருக்கு. சரி, நான் அது எப்போ வரும்? நாளைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிகாஸ் அவங்க கிட்ட பாட்டில் ஸ்டாக் வந்து நம்ம எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம், பட் கொடுத்துட்டாங்க அவங்க, தெரியாம கொடுத்துட்டாங்க. ஆமா, அதனால நம்ம திருப்பியும் வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு நம்ம அப்போ வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு இருந்த தப்பான பாட்டில்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ போய் சாப்பிடலாம் வாங்க, பசி இருக்கிறது. ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் அருணாச்சல் நினைக்கிறேன். கைஸ், பஸ் டிரைவர்ல ஒரு எல்போர்டு இப்பதான் பாக்குறேன். பயிற்சி வாகனம்னு தனியா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நோ அழகா இருக்குல்ல. ஒரு காலத்துல பிரீத்தி ஒரு பெரிய எல்போர்டு. நீயும் தான் எல்போர்டு போடாம. பசி இருக்கிறது. காலையில இருந்து இன்னும் சாப்பிடவில்லை. ஆனா எழுந்ததே மத்தியானம் தான் வச்சுக்கோ, அதனால ஓகே. காலையில வரைக்கும் வேலைகள் போச்சு, அதை சொல்லணும். டைம் என்ன? டைம் 5 மணி ஆயிடுச்சு. 5 o'clock கரெக்டா ஈவினிங். இப்பதான் எங்க ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் தி டே. நம்மளையில இருந்து யாரெல்லாம் பாக்குறீங்க இந்த வீடியோவை, எல்லாமே ஃபுல் பிளாக்டு. இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம்னா எங்க எப்படி போறதுன்னு தெரியாம நாங்களே ஏதோ வழி கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கோம். எங்க போனாலும் எல்லாத்துலயும் பாரிகார்டு வச்சு they are guarding and they are not allowing. என்ன பண்ண போறோம் தெரியல, எப்படி போக போறோம். டிராஃபிக் மேனேஜ்மென்ட், கிரவுட் மேனேஜ்மென்ட் பண்றாங்க. போலீஸ் கிட்ட கேட்டோம், ஒரு வருஷமாவே இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இதுக்கு யாராவது நல்லது பண்ணா நல்லா இருக்கும். இந்த வேவ் எல்லாம் சரி பண்ணி ப்ராப்பரா யாராவது உட்காந்து வந்து கம்ப்ளீட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் படிக்கணும். டேக் ஹவர்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் பண்ணாதான் பண்ண முடியும். இல்லைன்னா சும்மா அப்படி ஒரு இதுல பண்ணோம்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருங்க, வெளியே நிப்பாட்டிருங்க, ஆட்டோல போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓகே. சோ நீங்க அவங்க போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, கார் பார்க் பண்ணிட்டு ஆட்டோ பிடிச்சு போங்க, எல்லாருமே அப்படிதான் போறாங்க. கொடுமை. இப்போ வேற ஒரு ஏதோ ஒரு பண்ணி ரீரூட் பண்ணி கூகுள் மேப்பே நாங்க கன்ஃபியூஸ் பண்ணி ஏதோ ஒரு ரூட்ல போறோம்.
ஆரோ உஷா வருதா இல்லாட்டி உஷா ஃபேன் வருதான்னு பார்க்கலாம். இப்போ 13 கிலோமீட்டர் டீடூர் எடுத்து நம்ம போறோம். வந்துடும் நினைக்கிறியா? ஒரு 75% சான்ஸ், 25% ஷோரா தெரியல. அது என்ன கட்டிங் ஏற்கனவே நம்ம திருப்பி வச்ச டீடூர் இடமேத்துக்கே வேற வழியில போகுதா? ஏன்னா பொதுவா எப்படின்னா ஒரு கான்செப்ட் எப்படின்னா ஒரு ஊரோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு இடத்துக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை ஏதோ ரீசன்னால போக முடியலன்னா அதுக்கு அப்படியே வெளியே இருந்து அவுட்டர்ல சுத்திட்டு வரலாம், அந்த பாயிண்ட ரீச் பண்ணலாம். இது இந்த ஊரும் இல்லை, திருவண்ணாமலையில் இல்லை, நீங்க வந்து பிலிப்பைன்ஸ் போனாலும் இதுக்கு இது செய்ய முடியும் ஆக்சுவலா. பட் அது இப்போ நம்ம ட்ரை பண்றோம். எப்படி பாருங்க வருதா இல்லாட்டி திருப்பி நம்ம ஆட்டோவை ஏன்னா அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டு ஆர்டர் பண்ணி போயிட வேண்டியது. அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஜஸ்ட் ட்ரை. நம்ம ஒரு வருஷம் போயே ஆகணுன்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனையே. சரி ஓகே வாங்க போகலாம். காலையிலேருந்து சாப்பிடல. அது திருப்பி ரீரூட் பண்ணா இஷ்டத்துக்கு பண்ணும். இந்த 14 கிலோமீட்டர் தாண்டி வந்துச்சா ஒரு வருஷம் நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் பார்ப்போம். முக்கியமான விஷயமா எப்படியாவது நாங்களும் போயிட்டு ஆரோ விஷயம் சாப்பிடணும்னு போறோம். கடைசியில் ஆரோ விஷயம் இருக்கு 100 ரோடு. பட் அதுல அது காமிக்கலையே. பட் ஆரோ விஷயம் அங்க போயிட்டு லீவாம் செம்ம ஃபன்னா இருக்கும். நம்ம ஒரு மினி கிரிவலம் இல்ல ஃபுல் கிரிவலம் கார் பண்ணிருக்கோம் ஆக்சுவலி. இது சொல்ற மாதிரி போயிடலாமா? இல்லாட்டி நடந்து போக வேண்டியதான் பாதையில. சக்சஸ்ஃபுல்லா வந்தாச்சு. எப்போதுமே ஒரு உலக உருண்டை அந்த கான்செப்ட்லயே பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு போக முடியலன்னா அதை சுத்தி வந்து அந்த பாயிண்ட் எப்படி வந்துடும். பிள்ளையார் கத்து கொடுத்துருக்காரு, முருகன் கத்து கொடுத்துருக்காரு. நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். அந்த 14 கிலோமீட்டர் நம்ம திருவண்ணாமலைக்குள்ள வந்துட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் எங்களை விடாததுனால நான் 14 கிலோமீட்டர் சுத்தி வந்து போயிட்டு இருக்கோம் ரெஸ்டாரண்ட்க்கு. ஏதாவது ஷார்ட்கட் இருக்கும், நமக்கு உள்ளூர் நமக்கு தெரியல, இல்லாம இருக்காது. இவ்வளவு தூரம் போகணும் அவசியம். திருவண்ணாமலை பயங்கர டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு ஆக்சுவலி இப்போ. அதனாலதான் பிரச்சனையே இப்போ. இப்ப பாருங்க சம்பந்தமே இல்லாம டெய்லி நடக்கிறாங்க கிரிவலம். டூரிஸ்ட் இது வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு. அப்பாடி finally we have come. We are going to reach the spot 1 minute away from our Usha. Your destination will be on the left. Temporarily closed for renovations. ஐயோ அவங்களுக்குள்ளே விழுந்துட வேண்டி. நான் அங்கேயே விழுந்து எனக்கு யாராவது அங்க பிச்சை போட்டு போவாங்க. The spot guys. ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஃபைனலி நம்ம ஒரு உஷா வந்தாச்சு. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபுட் வந்தோடனே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு இங்கே பிடிச்சது காமான அட்மாஸ்பியர் அண்ட் ஆம்பியன்ஸ் தான். சூப்பர்பாக இருக்கும். இங்கே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். தெரியும் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க அந்த இன்டீரியர்ஸ். கண்டிப்பாக திருவண்ணாமலை வந்தீங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணுங்க. நன்றி. இது என்ன the ball man. என் டிஷ்ஷே வயிறு ஃபுல்லாக இருக்கும். நீ உனக்கு என்ன சாப்பிடுவோ சொல்லிக்கோ, என்ன சேர்க்காது. ஓகே சுத்திக்கிச்சு. சென்ட்ரல் கிராவிட்டி. சூப்பர் டிஷ். தேங்க் யூ. டேஸ்ட் பண்ணுறியா? நல்லாயிருக்கு. ஜாம் தான் ரொம்ப பிடிக்குங்க. அவனுக்கு ஜாம் ஜென்ரலாகவே எங்கே கொடுத்தாலும் பிடிக்கும். சீஸ் பண்ணி தரோம். கோழி ஆல்மண்ட் சூப்பு ஒரு மாதிரி கரெக்டாக அந்த சோப் கார்டு ஃப்ளேவரில் எப்போவுமே பண்ணுவாங்க. டெய்லி சாப்பிடுவேன். ரொம்ப வரும்போது சாப்பிடுவேன். இன்னைக்கு பாப்பா எப்படி இருக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மட்டும் ஆட் பண்ணோம். எப்படி கரெக்டாக இருக்கு.
ஓகேண்ணா. அந்த சைடு அந்த ஃபேனை போட்டு எனக்கு திருப்பி வருங்க. ஒன்று அவங்களுக்கு வையும். கரண்ட் வராது. சூப்பர், தேங்க்ஸ். As usual, my favorite pancake with fruit salad. Puttukattukku, honey and curd. Probiotic. எனக்கு இதெல்லாம் சாப்பிட தெரியாது, அது பிடிக்காது. சாப்பிட தெரியும். சாப்பிட தெரியாது சத்தியமா. பிடிக்காது, பட் சாப்பிட தெரிஞ்சுக்க வேண்டாம் எனக்கு. நம்பி ஏமாந்தேன். இது வந்து ஆக்சுவலா இந்த பேன் கேக் அண்ட் ஃப்ரூட்ஸ் வித் கர்ட் அண்ட் ஹனி வந்து ஒரு எக்ஸலண்டான காம்பினேஷன். எப்படின்னா இதோட ஆக்சுவல் இதில் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இது வந்து ஒரு இந்தியனைஸ்டு வெர்ஷன், ஃபாரின்ல சொல்ல போனால் டிசி வெர்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு ஆக்சுவலாக ஹனிக்கு ஈக்குவலாக மேப்பிள் சிரப் வரும். ஏன்னா அது வந்து கனடாவில் வந்து மேப்பிள் ட்ரீஸ் ரொம்ப இது, அதனால இருக்கும். நான் அது இங்கே கொடுக்கலாம்னு பார்த்தேன், பட் அதை விடவும் ஹனி நல்லா இருக்கு. இந்தியன் கண்டிப்பாக சொல்லலை, பட் வெல்டோ ஒயிட் குழல் அதை மட்டும் வைங்க கொஞ்சம். இல்லை வேணாம் போதும். இது வேண்டாம் ப்ரோ, கரெக்டாக இருக்கு. ஆமாம் கொடுப்போம். அதுக்கு வந்து 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். நீ என்ன ஆர்டர் பண்ணியிருக்க? இது வந்து பாஸ்தா வித் ஒயிட் சாஸ். இந்த ஸ்பூன்ல சாப்பிட்டா ஆகணும். இதுக்கு வேற வழி கிடையாது. கையிலே சாப்பிடலாம். சுடு கையில சாப்பிடலாம். பாஸ்தா ஃப்ளேவர் அந்த பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஏத்த மாதிரி காரம் சாரமா இருக்கு. சூப்பர், எப்படி காலி பண்ணிட்டான் பாரு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதாவது சூப் வேற கொடுத்தேன், சாப்பிடல. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதில் லாஸ்ட் பிஆர்ஓ ஃபுட்டு நாலேஜ் வந்து அடிச்சுக்க முடியாது. பிஆர்ஓட பெரிய பிரச்சனையே வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஃபுட்டு வராது. அவனுக்கு ஃபுட்டு தான் நல்ல ஷூட்டிங்கில். பிஆர்ஓக்கு இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரெண்டுமே ஒரு ஆள் கேஸுக்கு வேலை பிடிச்சோம்ல, ஹையர் பண்ணி போயிடலாம். எல்லாமே ஆண்டவன் எப்படி இருக்கா அவங்க அது பார்க்குறப்ப அவனுக்கும் முடிச்சிடும். அவ்வளோதான் முடியும். ஓகே, அடியில இருக்கிற அந்த பாஸ்தா வாங்கி அடியில சாஸியா இருக்கு, நல்லா இருக்கு. மஷ்ரூம், சால்ட், பெப்பர் கலந்து அரைக்கணும். கார்லிக் எல்லாம் சும்மா நான் வந்துக்கிறேன். ஓகே, நன்றி. நல்லா இருக்கு. ட்ரையோ நிறையா இருக்கு. என்னதான் பாஸ்தா, பர்கர் ஒரு இந்த மாதிரி பேன் கேக்ஸ் இருந்தாலும் நம்ம ஊர் சாம்பார் சாதம் சாப்பிட்டா தான் உங்களுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகும். எஸ், ட்ரூ. இது ஃபைனல் டெசர்ட்காக வச்சிருக்கோம். அதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஃபைனல் டெஸ்டினேஷன் டெசர்ட். ஈவினிங் 6 o'clock மேலே ஆகுது, பட் சாம்பார் சாதம் அவ்வளோ ஹாட்டாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. How is it? நம்ம எப்போ ரிக்வஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணுறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லா டிஷ்ஷும், பட் ஃப்ரெஷ்ஷாக வரும். அதான் ரீசன்.
என்ன பண்ற? சூடு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இங்கே வந்தாலே நான் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவேன். பாஸ்தா கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், டேஸ்ட் தான் பண்ணேன். மெயினாக அந்த பேன் கேக்கு, அதுக்கப்புறம் வேறு என்ன சாப்பிட்டேன்? சாம்பார் சாதம். இப்போ ஐயோ அதுவே வயிறு பேன் கேக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சாம்பார் சாதம் அல்டிமேட்டாக இருக்குது. அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. வயிறு ஃபுல்லு. நைட்டு டின்னர் சாப்பிடணும்னு நினச்சேன், பட் டவுட் தான், சாப்பிட முடியுமான்னு தெரியல. நைட்டு சாப்பிடலாம், 10 மணிக்கு சாப்பிடலாம். நல்ல பொருள் தானே. வெளில இருந்து நம்ம உள்ள போறோம். உள்ளே எவ்வளவு சீட்டிங் ஏரியா இருக்கு பாருங்க. கார்டன் சீட்டிங்ல நம்ம உட்கார்ந்ததே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ட்ரிங்க் குடிக்கலாம்னு வந்தோம். ஹாய், ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய். ஓ வாஸ்கி. ஓயோ யோ 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 யோ. Hyper active. Ready? Careful, he will jump on you. Calm down. Yeah, he just had go. I think he got his food. Chicken rice is getting ready. Oh, he got already the smell. Lie down. Good. Golden retriever in black is very rare. Mostly brown is the standard color. மாமினால பயமா இல்லாட்டி என்னன்னு தெரியல. பாசம் and Respect. ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். இல்ல அந்த கமெண்ட்ஸ் பேசிக். You want to play, so he ends over there. He was like calm and that. I have to over. Just now because they are doing painting. Oh my! Ella friends ah, matao ella. No, this one no. Appa this separate hai. How he has to be separate. Okay. Because they are big ones. They have got an age issue. We hyperactive. Yes. They become like Yes. One say one hand to us. Oh, She is the owner of Auro Usha. அதோட பேர் உஷான்னு இருக்கு. So yeah, yummy food பத்தி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். thank you. Yeah, and she is also an animal lover. Yes. I'm also a member, trust member for Rescue Center. Arunachala, right? Arunachala. This one also was a rescue. Oh, okay. Out of 4, this என்ன ஆர்டர் பண்ணிருக்க? Ginger, lemon, honey, Hot drink. hot drink, digestive system சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அதுக்கு ஏன் போட்டுட்டு பேசுற? அதான் வேணும். ச்சே. Disgusting. ஒரு வார்த்தை கட்டி டிஸ்கஸ்டிங்கா. Distinguished. ஸ்பெஷல் நிறைய வச்சிருங்க. ஒன் தான் எப்பா பயந்துட்டேன். ஹனி எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. ஓகே, சூப்பர். நன்றி. பார்க்க வேண்டியதா. சர்ப்ரைஸிங்க ஃபேன் கிட்ட இருந்து ஹனி ஜிஞ்சர் ஹனி. ஐயோ மேம் பேர் வந்துட்டேன், ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சொல்லுங்க.
ஸோ யா இங்கே மேம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த டிஷ்ஷை. digestive stimulant. அவங்க கஸ்டமராக இங்கே வரும்போது she used to have all these things. So now she is working here. பார்க்கலாம் ginger lemon with honey எப்படி இருக்கு. எனக்கு இதே பிடிச்சிருக்கு. ஓகே. இதை ஃபுல்லாக சாப்பிட்டு என்ஜாய். ஹனியோட நியூட்ரியன்ஸை பற்றி தெரியல. இங்க ரொம்ப நல்லா இருக்கு அவுட்டோர் செட்டிங் உள்ள விட. நல்லா மத்தியானம் 12 மணிக்கு கூட்டு வரோம். ஐயோ இருக்காது. மழை காலத்துல எல்லாம் வந்து இப்போ வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். மழை காலையில ஈவினிங் டைம் ஃபேன் இருக்கு, இதுலயும் அவுட்டோர்லயும் ஃபேன் இருக்கு. குட்டி கார்டன், நல்ல குட்டிகள் பெரிய கார்டன். அதுல ஒரு குட்டி கோயில் வேற இருக்கு. அந்த பழைய ஃபேனோட அந்த இதெல்லாம் யூஸ் ரீபர்பஸ் பண்ணிருக்காங்க. ரீசைக்கிள் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த இதெல்லாம். கோயில் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உஷா மேம் பயங்கர காட் ஃபியரிங் போல இருக்கு. ஸோ ஷீ இஸ் ஹேவிங் எவ்ரிதிங். எப்படி இருக்கு ஜிஞ்சர் லெமன்? ஜிஞ்சர் லெமன் ஆக்சுவலா இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் சொல்ல நினைச்சேன். ஆமா கொஞ்சம் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிடும் போல. ஆமா எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. அப்புறம் வந்து நம்ம வந்து போய் நம்ம சுண்டல் சாப்பிடலாம். ஐயோ நம்ம சுண்டல் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஐயோ நைட்டு சாப்பிடலாம், காலைல உனக்கு அதான் காலைல ஸ்பிட் வச்சு கொடுப்பேன் உனக்கு எடுத்து. அதே சுண்டல் நீ சாப்பிடுவியா? சாப்பிடுவியா? ரியாக்ஷன் வீடியோ போவோம். ஆக்சுவலாக டைஜஸ்டிவ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹனி கொஞ்சம் சேஃப்டு தான். அதான் some kind of guy நிறைய சாப்பாடு அதான் பண்ணி ஸ்டார்டட் செல்லிங் அது இது இல்ல இது. இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் ஒன்று பாருங்க. சீசனே கிடையாது, பட் எத்தனை பேர் கிரிவல பாதையில நடந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இட் ஹஸ் பிகம் a habit போல இருக்கு. டெய்லி கிரிவலம் கைஸ். வந்தவாசி திருவண்ணாமலை. கிரிவலமா? கிரிவலம் மாதிரி சும்மா அப்படியே சாம்பிள் போயிட்டு அப்படியே ஷாப்பிங். இதெல்லாம் கண்டிப்பா ரிங்ஸ் எல்லாம் இருக்காது எனக்கு. நான் கையில ஃபேன்சி ரிங்ஸ் வாங்குறதுக்காக போறேன் கைஸ். கண்டிப்பா இருக்காது. அப்படியே ஒரு ரிங் இருந்தா கூட போதும், வேலை முடிஞ்சு. வெற்றி வெற்றி வெற்றி. இது கோல்டா? ஒரே ஒரு ரிங் வாங்குறது 10 ரூபா மோதிரம். கூட ஒண்ணுதான் வாங்குங்க. பிளாக் பேங்கிள்ஸ் இருக்கா பாரு. இல்ல இது நல்லா இருக்க பாரு. கோல்டு கலர் கொலுசு மாதிரி வச்சுக்கிட்டு கையில அழகா. சத்தம் வரல ஆனா லைட்டா வருது. ஏன் பிராண்டா? என்ன பிராண்ட் அது? சூரியமுகியா? சாவடிச்சிட்டேன். அது சந்திரமுகி மாதிரி. பல ஆண்கள் திறக்கப்படாத திருத்திமுகி ரூம். ஐயோ ஆமா, இன்னும் நிறைய இருக்கு கிளீன் பண்ண வேண்டியது. எனக்கு பத்தியா ஒண்ணுமே இல்லை. வெற்றி 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 வெற்றி. என்ன வெற்றி? ஏதோ ஒன்று வாங்கி. வெற்றி வெற்றி. கருப்பு பேங்கிள்ஸ் இல்லை கைஸ். பிளாக் மெட்டல் தான் கிடைச்சது. காமி. I want கருப்பு கண்ணாடி வளையல். இது எவ்வளோ ரூபா இது? எல்லாம் 100 ரூபா. ஹலோ, மழை வருகிறது. மத்தியானம் மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கடைசியில நைட்டு வருது. Now the time is 8 o'clock and it's raining. வரும் நான் சொன்னேன்.
நான் சொன்னது மழை வந்துச்சா. அருண் பாபா has gone to buy biscuits for this puppy. நான் சொன்னாங்க நனையாம மேல ரூஃப் கீழே நின்றுட்டு இருக்கேன். அது எவ்வளவு அழகா மரத்து கீழே உட்காந்துட்டு இருக்கு பாருங்க. நான் அதை குட் எனக்கு தெரிஞ்சு. Dogs are like precious. They know everything. Hi. Come. Biscuit சாப்பிடு பா. பேச்சு dash and cross. ஓடமா போடு. தேடி போயிட்டு இருக்கோம் கைஸ். எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தது எங்க போச்சுன்னு தெரியல. வெள்ளை அதாவது கருப்பு இருக்கு, கருப்போட இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ அந்த கருப்பு ஒன்று படுத்துட்டு இருக்குல்ல. ஹாய் அழகி. மண்ணு நாலு பாக்கெட் போட்டுரு. ஓகே காய்ஸ், வந்து நம்ம ஃபிங்கர் ரிங்ஸ் தேடி போனேன், கிடைக்கவே இல்லை. பிகாஸ் நார்மலாக அது ஒரு ஷாப், அது நல்லாவே இருக்கு, நல்லா தான் இருந்தது. அதில் கொஞ்சம் பேங்கிள்ஸ்லாம் வாங்கினேன். அப்புறம் இப்போ வந்து இன்னொரு வேலை இருக்கு இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ அது முடிச்சுட்டு என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாமா. அங்கே இப்போ டைம் வந்து 8:30, 8 ஷார்ப் 8. ஒரு பேட்டரிக்கு வேற ஒரு வாட்சுக்கு வேற பேட்டரி போடணும். இந்த மாதிரி சின்ன வேலைகள் இருக்கு, பார்ப்போம். கீழே போட்டாலே ஓகே, நான் கிளம்பியாச்சா? வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வேற ஒரு ரூட்ல வீட்டுக்கு வேற புது ரோட்ல போகிறோம். நம்ம போகாத ரோட் வரைக்கும். 8:45 ஆகுது டைம். ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். போயிட்டு நிறைய வேலை இருக்கு, கிளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு கைஸ், எல்லாம் பண்ணணும். நைட் ரோஸ் தெரியாது கேமராவில், ஃபுல்லாக லைட்டாக தெரியும். லைட்டாக தெரியும், லைட்டு தான் லைட்டு தான். ஓகே கைஸ், செம மழை. 9:30 ஆக போகுது. ஆமாம், சேத்பட் கிட்ட இருக்கோம். சேத்பட் போயிடுவோம். நல்ல மழை, நல்லா இருட்டு. வாட்டர் வாஷ் ஆகுது வண்டி. கைஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு எங்க வண்டி உள்ள விட்டுட்டு வீட்டில் பட்டுக்க போகிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, வணக்கம். இல்லை பாப்பா, லட்சுமி வா. தோனி ஓகே காய்ஸ், தட்ஸ் இட். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸ்மால் vlog நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒன்றும் பெருசாக நடக்கல, என்னென்னலாம் பண்ணோமோ அதை நான் உங்களுக்கு குட்டி vlog-ஆக கொடுத்துருக்கேன். ஹோப் யூ கைஸ் என்ஜாய். அண்ட் our time is 9:45 PM. ஸோ அதுக்கப்புறம் ஷூட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வேற என்ன, கிளீனிங் ஒர்க்ஸ், கிளீனிங் வார்ட்ரோப் அண்ட் கொஞ்சம் ஆக்சசரிஸ், இது எல்லாமே தேவையில்லாததெல்லாம் டீக்ளட்டர் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தூங்க வேண்டியதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் so long and கதை இதே ஆரம்பம்.